ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வினு பெரிய பெண்ணு. நான் பாப்பா ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. வாங்க எப்படி இப்படி இருக்குது, என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவோட ஸ்கூலில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் டேயில் பாப்பாவும் கலந்துருந்தாங்க, தம்பியும் கலந்துருந்தாங்க. முன்னாடி நிற்கிறது வந்து பாப்பா, மை டாட்டர். சூப்பராக செஞ்சிட்ருக்குறேன் அப்படியே எக்ஸசைஸு. நான் வந்தது ஸ்கூலுக்குள்ளே வந்தது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா பண்ணாது, வீடியோ எடுக்க முடியாது, அப்புறம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் மறைஞ்சு நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக தான் பண்ணுச்சு. இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தது. அவ்வளோதான் முடிஞ்சது. ரொம்ப நான் எடுத்தேன் வீடியோ, ரொம்ப எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்ம அதை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லாருமே முடிச்சுட்டு கிளாஸுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தது வருவாங்க. அடுத்தது வந்து என்னென்னா 1ஆவதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரலாம். இதில் வந்து என்னென்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து 1ஆவதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது இந்த ஸ்கூல். சின்ன ஸ்கூலு தான், அவ்வளோ கோச்சிங் நல்லா இருக்குது. 1ஆவதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைனாக வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர டான்ஸ், கில்லியில் இருக்கிற சாங்கு தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே கில்லியில் இருக்க சாங்கு தான் போட்டிருந்தாங்க, விஜய் சார் நடித்ததில். ஆனால் நல்லா இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஆர்டராக நிறுத்த வச்சு அவங்க பாவம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆர்டராக நிறுத்தி இந்த மாதிரி பாட்டை போட்டு எங்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறக்குள்ளே அந்த மேமுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஏதோ பரவாயில்ல சொன்னது. இந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுச்சு. பரவாயில்ல, இவ்வளோ இதாக இருக்குதுங்க, எல்கேஜி யூகேஜி படிக்குதுங்க, இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டு புரிஞ்சுக்குதுங்க, வேணாம் சொல்கிறதுங்க. சூப்பராக கோச்சிங் இந்த ஸ்கூலில் நல்லா இருக்குது. அடுத்தது லைனாக எல்லாம் அப்படி கை கோர்த்துக்கிட்டு இப்படின்னு பண்ணிவிட்டு பாட்டுக்கு தகுந்த மாதிரியே இருந்தது. வேணால் எல்லாமே கில்லியில் இருக்க சாங் தான். வேணால் நான் காப்பி ரைட் வந்துருன்னு சொல்லிவிட்டு நான் வெறும் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும்தான் கொடுக்குறேன். எல்லாம் ஜோடியாக கைப்பிடிச்சி இப்படி நடுவோம். அப்புறம் கேர்ள்ஸ் வந்து கீழே உட்காந்துட்டு பாய்ஸ் வந்து 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நானும் ஸ்கூலில் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். +1 +12 பண்ணியிருக்கேன் பவானி ஸ்கூல்லாம், கேர்ள்ஸு ஸ்கூல்லாம். அப்போல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸ் 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்தாலும் 5 மணி வரைக்கும் கேட்டால் செய்யுங்க பொண்ணுங்க, செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இடுப்பெல்லாம் பெண்டிங்கெல்லாம் நல்லா வளைக்கணும்னு சொல்லி அந்தளவுக்கு எங்களெல்லாம் இது பண்ணுவாங்க. வீட்டிலலாம் நான் போய் அழுவேன் கால் வலிக்குதுன்ட்டு. இன்றைக்கி என் குழந்தைக்கு அந்த மாதிரி நிலமை வரப்போ எனக்கு என் ஞாபகம் தான் வந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு குழந்தைங்க பண்ணுறப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னென்ன பண்ணணும் அந்த ஞாபகம் தான் நம்மளுக்கு மைண்ட் செட்டே வரும். இது வந்து அடுத்ததுன்னா ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் நின்று லைனாக நின்று மேலே நின்று கொடி பிடிக்கிறது. ஏதோ பசங்களும் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டாங்க, பயந்துக்காமல். அப்படியே கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ். இப்போ வந்து இது வந்து பெரிய ஸ்டூடெண்ட் 2ஆவது 3ஆவது 4ஆவது 5ஆவது இந்த மாதிரி லைன் அப்படி நிற்க வச்சு இது பண்ணுறது. இந்த கேமு நல்லா இருந்தது. இந்த தடவை புதுசாக செஞ்சுருக்காங்க சுற்றுற கேமு. அடுத்தது வந்து கேர்ள்ஸு. இதுவும் அப்படி தான் 2ஆவது 3ஆவது 4ஆவது பெரிய ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் அது நிற்க வச்சு ஒவ்வொரு எக்ஸசைஸ் செய்ய வச்சாங்க. சாங் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அது வேணால் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஒவ்வொரு எக்ஸசைஸு செய்கிறப்பெல்லாம் நான் என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தது. நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோமில்ல அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கூலில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் நல்லா ரொம்ப இதில் அனுபவப்பட்டுருக்கேன். நானும் ஸ்போர்ட்ஸ் டேயில் சேர்ந்துருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி வந்து நல்லா முதுகெல்லாம் வலிச்சு அந்தளவுக்கு அழகாக செஞ்சாங்க குழந்தைங்க. நாங்களும் +1 +2 தான் அப்படி செஞ்சோம். இவங்களும் சின்னதுலேயே இப்படி செய்கிறப்ப வெரி ப்ரௌட் ஆஃப் யூ இருக்குது. இது வந்து டோட்டலாக செஞ்சது எக்ஸசைஸு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பாங்க. இது வந்து மொத்தமாக செஞ்சது எக்ஸசைஸு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.